இனிய வணக்கம். யூடியூப் ஸ்டுடியோ மூலம் எப்படி வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். யூடியூப் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணுங்கள். யூடியூப் ஸ்டுடியோ ஃபஸ்ட்டு அப்டேட்டில் இருக்கிறதா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். நம்ம அப்டேட்டில் இருந்தோன்னா ஓகே. யூடியூப் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிட்டு அது ஒரு யூடியூப் ஸ்டுடியோ ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்த பிறகு செட்டிங்கை ஓப்பன் பண்ணி வச்சுங்க. ஒரு வாட்டி செட்டிங் ஓப்பன் பண்ணிட்டுனா அதில் ஃபஸ்ட்டு புஷ் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தியா, அந்த புஷ் நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டு கமாண்டு ஃபஸ்ட்டு இந்த கமாண்டை ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆல்னு கமாண்டு கொடுத்துட்டுனா நம்ம இப்போ நம்மளுக்கு வந்து கமெண்ட் கொடுக்கும்போது நம்ம ரிப்ளை பண்ணோம், அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டுனா நம்மளுக்கு யூடியூப்காரனுக்கு இப்போ ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, நல்லா இது பண்ணுறோம், நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் அவங்க கொடுப்பாங்க. அதனால் சொல்ல வரேன் நான். நெக்ஸ்ட்டு அனலிஸ்ட்டு அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த பாலிசி இயர் மொத்தமே நோட்டிஃபிகேஷனை ஆனில் வச்சுங்க. இந்த மொத்தமே ஆனில் வச்சுக்கினா நம்மளுக்கு நல்லது. இயர்னு அப்டேட்ஸ் மொத்தமே இதில் நான் ஆனில் வச்சுங்க. அப்புறம் பேக்கில் வாங்க. பேக்கில் வந்த பிறகு ஆடியன்ஸ் இந்த ஆடியன்ஸ் இருக்குது பார்த்திங்க. இந்த ஆடியன்ஸில் ஃபஸ்ட்டு வந்து சில்ட்ரன்ஸுக்கு சம்மந்தப்பட்டது, அது அந்த மாதிரி வீடியோ போடுறதுனா நீங்கள் அது ஓகே கொடுத்துங்க. இல்லை எனக்கு நாங்கள் கொஞ்சம் இதுவாக போடுவோன்னா 18 ஏஜுக்கு மேலே போடுவோம்னா நீங்கள் 2வது கிளிக் கொடுத்துங்க. 3வது வந்து நீங்கள் வீடியோ போடும்போது உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி மாற்றிக்கிறது 3வது ஆப்ஷன். இதில் நீங்கள் எது தேவையோ அது பண்ணிடலாம். நான் 2வது பண்ணிக்கினேன். ஓகே, பேக் வாங்க. அப்புறம் கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் நம்ம இந்தியானா இந்தியா, எந்த நாட்டுக்காரன் அந்த நாட்டு அப்படின்னு கொடுத்துங்க. அப்புறம் இதெல்லாம் ஓகே. அப்புறம் கிளிப்ஸு சென்சார் இதுவும் ரெண்டுமே நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுங்க. அவ்வளோதான். அப்புறம் பேக்கில் வாங்க. பேக்கில் வந்தனா நீங்கள் இங்கே இந்த சிம்பிளுக்கு இது பென்சில் சிம்பிள், அந்த பென்சில் சிம்பிளை ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணிட்டுனா நீங்கள் இந்த பென்சில் சிம்பிள் தான் இம்பார்ட்டன்ட். இதில் என்னன்னா லிங்க்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க்ஸ் நீங்கள் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இது மாதிரி உங்களது யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த லிங்க்ஸே இதில் ஓகே பண்ணி ஆடு இருக்குல்ல, இந்த நீங்கள் லிங்க்கை இப்படி ஆட் பண்ணி டைட்டில் வச்சுட்டு ஃபேஸ்புக் வச்சுட்டு அங்கே லிங்க் இருக்குது, அந்த லிங்க் இங்கே காப்பி பேஸ்ட்டு பண்ணணும். இதில் பண்ணணும். அது மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எது இருக்குதோ அது பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து கீழே இருக்குது ஹோம் டேப். இந்த ஹோம் டேப்பு தான் இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. இந்த ஹோம் டேப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு அதில் 2 செட்டிங்குமே, இந்த 2 செட்டிங் ஆனில் தான் இருக்கணும். ஆனில் இருக்கணும். மெயினாக ஆனில் இருந்தால் தான் இது உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் வியூஸ் அண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதில் கீழே இருக்கிற மோர் செட்டிங்னு இருக்குது பாருங்கள், இந்த மோர் செட்டிங் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு வீடியோ, ஷார்ட்ஸ், லைவ் ஸ்ட்ரீம், இதுவும் ஆல் கண்டக்ட் இதுவும் மொத்தமே வந்து ஆனில் இருக்கணும். ஆனில் இருந்தால் நல்லது. ஏன்னா நம்மளுக்கு வீடியோ, ஷார்ட்ஸ், லைவ் ஸ்ட்ரீம் இது நீங்கள் எது 3மே போடுற மாதிரி இருந்துச்சுன்னா யூடியூப்பில் 3மே ஆனில் வச்சுக்கோங்க. இல்லை நான் எப்பவுமே ஷார்ட்ஸ் தான் போடுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னா ஷார்ட்ஸ் மட்டும் ஆனில் வச்சுனா நல்லது. ஏன்னா நம்மளுக்கு யூடியூப்காரன் ஒன்லி ஷார்ட்ஸ் போடுறாங்க அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் 3மே போடுறதா இருந்தால் 3மே ஆனில் வச்சுங்க. இதுதான் இதோட யூடியூப் ஸ்டுடியோட செட்டிங். ஆனில் எது வச்சுக்குது எது வைக்காது ஒரு இம்பார்ட்டன்ட். இது மூலயமா உங்களுக்கு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆகலாம். இது வந்து என் ஐடியா, என் சக்ஸஸ்ன்னு. மற்றபடி எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அவ்வளோதான். வணக்கம். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க, அப்புறம் போதுங்க.